இந்த பேரணியினுடைய நோக்கமே விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை களைகின்ற முகமாகவும் எங்களுக்காக அரசு எடுக்கின்ற எதிர் நடவடிக்கைகளை இப்பொழுதே நாங்கள் எதிர்க்கிறோம் என்கின்ற வகையிலே இந்த பேரணியை நடத்துகின்றோம். கடந்த கால விவசாயிகள் போராட்டத்திலே இந்த ஜூலை 5ஆம் தேதி அன்றுதான் அதிகப்படியான விவசாயிகளுடைய உயிரை அன்று ஆளுகின்ற அரசு பறித்தது. அதன் நோக்கமாக ஜூலை 5 ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலே இந்த பேரணியை நடத்துகின்றோம். அந்த வகையிலே இந்த பேரணி இன்றைய தினம் கோவையிலே நடைபெறுகின்றது. பாலுக்கு விலை இல்லை, அதே போன்று விவசாய விளைநிலங்களை அரசு தன் போக்கில் எடுக்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதை எதிர்க்கின்ற விதமாகவும் இங்கே எங்களுக்காக அனுதினமும் அந்த அரசு நிலங்களிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை என்கின்ற அந்த வெள்ளிங்கிரி பகுதியிலே ஏற்படுகின்ற அந்த வனவிலங்குகளால் ஏற்படுகின்ற அதையெல்லாம் போக்க வேண்டும் என்கின்ற விதமாகவும் அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இந்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது. எங்களுடைய இந்த போராட்டத்தை அரசு சரியாக எங்களுக்கு கவனிப்பு செய்யாமல் இருந்தால் வருகின்ற காலங்களிலே எல்லா பகுதி விவசாயிகளோடு கலந்து சென்னையிலே மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதத்தை நாங்கள் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதையும் தெரிவித்து, அன்று உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த செயலானது அங்கே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் எத்தனை பேர் உயிரிழந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் தாங்குகின்ற விதமாக எங்களுடைய போராட்ட வடிவங்களை அமைத்துக் கொள்வோம். எங்களுக்கு அரசியல் சார்பு இல்லை, நாங்கள் கட்சி சார்பற்ற இயக்கத்தை நடத்துகின்றோம். நாங்கள் யாருக்கும் பயந்து கொள்ள மாட்டோம், நியாயத்திற்கு பயந்துவோம் என்பதை சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி விவசாயிகள் ஒற்றுமை